ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு எம்டி சால்னா பார்க்கலாமா? அதுக்கு தேங்காய், ஜீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் உங்கள் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை மசாலா அந்த பொருட்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மெயினாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் புதினாவும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு மசாலா போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எம்டி சால்னா பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, தோசை, சப்பாத்தி மூணுக்குமே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க. என்னடா சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எம்டி சால்னா பார்த்தீங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பரோட்டாவுக்குமே நல்லாயிருக்கும். நான் நைட்டு டின்னர் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கணும். அது கூட புதினா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது வதங்கி வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு நான் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் குலைவாக தக்காளி வெந்து நல்லா பதத்துக்கு வரும் அப்படிங்கிறதுனால உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா? கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இது ரொம்பவே ஈஸிங்க. குக்கர்லேயே இப்படியே எல்லாத்தையும் வதக்கி விட்டு அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு இறக்குனீங்கனாக்கா கம கம கமன்னு 10 வீட்டுக்கு வாசனை தூக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா? அதையும் சேர்த்து கூடவே ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அதனால குருமா திக்காகவே இருக்கும். அதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி தாராளமாகவே இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு 3 விசில் விட்டு இறக்கி பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும்.